Happy morning, dear friends. Here's yours, Dr. Rajanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக்ல இருக்கோம். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கும்போது பைத்தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஸோ கொஷின்ஸ் எனக்கு வந்து இது அடிக்கடி இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் வரும் when on making this Python. Actually, Python பாத்தீங்கன்னா it is high level programming language. அதுல நம்மனால structured யூஸ் பண்ண முடியும், of course functional யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ண முடியும். அது இன்டராக்டிவ், இன்டர்பிரட்டட் அண்ட் எல்லா விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லயும் நம்ம இந்த பைத்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஆப்டிங் திஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங். சரி, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம கிரியேட் பண்றது, நம்ம இனிஷியேட் பண்றது எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் இந்த எக்ஸாக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்ல நம்ம கிளாஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணி வச்சிருக்க போறோம். அண்ட் அக்கார்டிங் டு திஸ் கிளாஸ்ல சில மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அதன் பிரகாரம் தான் இந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஒரு சிம்பிளான விஷயத்துல நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த எக்ஸாக்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இஃப் தே ஆர் நாட் நான் டெக்னிக்கலா இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமம். ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட சிஸ்டம் நீங்க ஓபன் பண்றீங்க, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்றீங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஓகேங்களா? ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓபன் பண்றீங்க. இந்த எக்ஸாக்ட் வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் ஆகி இந்த டைட்டில் பார், மெனு பார், இந்த ஸ்க்ரோல் பார் இது எல்லாமே நம்மளுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஓகே, எவ்வளோ நேரம் எடுக்கும்? யூஸ்வலா நல்ல கான்ஃபிகரேஷன், ஹை லெவல் கான்ஃபிகரேஷன், நான் ஜஸ்ட் பேசிக்கான ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை தான் கேட்கிறேன். அஃப்கோர்ஸ் ஒரு 10 to 12 செகண்ட்ஸ் ஆகுமா? ஓகே, இப்போ இது ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். இப்போ செகண்ட் டாக்குமெண்ட் நம்ம இப்போ ஓபன் பண்றோம். அதுவும் சேம் வேர்ட் டாக்குமெண்ட். ஒன்னு இதுல இருந்தே நீங்க நியூன்னு கொடுங்க, இல்ல இதுல இருந்தே நீங்க ஒன்னு ஓபன் பண்ணுங்க, இல்ல சம்வேர் இன்னொரு ஏதோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அத நீங்க இப்போ ஓபன் பண்றீங்க. அந்த எக்ஸாக்ட் வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கண்டிப்பா இதை விட கம்மியா தான் இருக்கும். எஸ்ஸா? அஃப்கோர்ஸ் இன்னும் சொல்ல போனா 3 to 4 செகண்ட்ஸ்ல நமக்கு ஓபன் ஆகும். அப்ப இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாக்ட் வேர்ட் டாக்குமெண்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட், இங்க நம்மளுக்கு செகண்டா கிரியேட் ஆகிறது இதோட இன்ஸ்டன்ட், இதோட காப்பி. ஏன்னா ஃபர்ஸ்டே நம்மளுக்கு வந்து இதோட டெம்ப்ளேட் கிரியேட் ஆக, அதாவது மெனு பார், டைட்டில் பார், இந்த பக்கம் ஸ்க்ரோல் பார், கீழே ஸ்டேட்டஸ் பார், இது இந்த எக்ஸாக்ட் விண்டோ டாக்குமெண்ட் ஏரியா, இது எல்லாமே ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் வைஸ்டா இது கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கிரியேட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த செகண்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட காப்பி. சரி, அப்ப நம்ம ரெகுலரா இன்ன வரைக்கும் இந்த மாதிரியான காப்பி ஆர் இன்ஸ்டன்ட் நம்ம பார்க்கலையா அப்படின்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நாம இந்த ஆப்ஜெக்ட தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த கிளாஸஸையும் ஆப்ஜெக்டையும் நம்ம பார்க்க போறோம். அது என்னது, இன்ன வரைக்கும் நம்ம ஆப்ஜெக்ட பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னா ஆமா, எஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது லிஸ்ட். ஆக்சுவலா லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். நம்ம கிரியேட் பண்ற LI, L1 இல்லனா நம்ம கொடுக்கிற மாதிரி லிஸ்ட் 1 அப்படின்னு இது எல்லாமே என்னது? ஆக்சுவலா லிஸ்டோட வேரியபிள். நான் இந்த LI, L1 இந்த மாதிரி எல்லாம் போட்ட உடனே வந்து சிஸ்டம்க்கு தெரியுமா, ஓகே அஜந்தா வந்து ஒரு லிஸ்ட கிரியேட் பண்ண போறான்னு? நோ. இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிளை கொடுத்து நான் இங்க ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ண உடனே ஓகே ஷீ இஸ் கோயிங் டு கிவ் ஒரு லிஸ்ட நம்மளுக்கு கிரியேட் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி. ஆஃப்கோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதை உள்ள எதுவுமே நம்ம கொடுக்கலன்னா எம்டி லிஸ்ட் கிரியேட் ஆக போகுது. சரி,
சோ இப்போ இந்த எக்ஸாக்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட்டை வச்சிருக்க போறோம். இந்த எக்ஸாக்ட் டெம்ப்ளேட்ல ஆமா நான் இந்த மாதிரி ஸ்கொயர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல முக்கியமா இன்னொரு விஷயம், இந்த மாதிரியான எக்ஸாக்ட் ஃபார்மேட் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளாஸ்ல இந்த செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ செல்ஃப் இனிஷியேஷன் அப்படின்னு. சோ எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான ஒரு செல்ஃப நாம கொடுக்க போறோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இந்த செல்ஃப் பர்டிகுலாரிட்டி வரவுமே ஓகே ஓகே இட் இஸ் a லிஸ்ட். சரி, அதே மாதிரி இங்க ஈவன் தோ நான் எல் லைன் கொடுக்கறேன், பட் ஆனா இந்த இடத்துல ஒரு பெராந்தசிஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன? எஸ், அஃப்கோர்ஸ் நினைக்கிறது கரெக்ட் தான். சோ இது த டூப்பிள். இதே நான் L1 அப்படின்னு சொல்லி நான் இங்க ஒரு பெராந்தசிஸ், அதாவது ஒரு ஃப்ளவர் பிரேசஸ் நான் இங்க போட்டேன் அப்படின்னா what happens? அஃப்கோர்ஸ் இது எனக்கு டிக்ஷனரி. சோ இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் கிரியேஷன்ஸ்ல ஆல்ரெடி நாம கிளாஸுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். சோ நம்ம இப்போ எல்லாமே யூஸ் பண்றது இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ். சோ ஒரு டெம்ப்ளேட்டா நம்ம கிரியேட் பண்ணி இதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் இந்த கிளாஸ். அண்ட் அதுக்கான இன்ஸ்டன்ட் அதோட காப்பிய நாம இப்போ வேரியபிள்ஸா நம்ம அசைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். சரி, அப்போ இதை நம்ம வேரியபிள்ஸ் சொல்லலாமான்னு கேட்டா இல்ல. இப்போ நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட நாம இனிஷியேட் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு நாம இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. சோ இந்த கிளாஸ பொறுத்த வரைக்கும் இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே நான் இனிமேல் மெம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்ல போறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா அது மெத்தட்ஸ். சரி, இப்போ இது கொஞ்சம் அப்படியே தள்ளி நம்ம இந்த லிஸ்டையும் டூப்புலையும் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு லிஸ்டோட கிளாஸ், இந்த பக்கம் டூப்புலோட கிளாஸ். ஓகேவா? சோ இப்போ நான் இது என்ன பண்ண போறேன், எனக்கு கிளாஸ் ஆஃப் லிஸ்டுக்குள்ளார மெம்பர்ஸ் இருக்க போகுது. மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இது எப்படி இருக்கணும், எனக்கு ஸ்கொயர் பிராக்கெட்ல எது எதெல்லாம் ஆரம்பிக்கிறோமோ அதெல்லாமே இந்த லிஸ்டோட மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் இதை செல்ஃபா கொடுத்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல கிளாஸ் டூப்பிள் அப்படிங்கும் போது அப்கோர்ஸ் இதோட மெம்பர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் நான் பெராந்தசிஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இன்கேஸ் நான் சிங்கிள் அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, கமா அப்படின்னு நான் கொடுத்தா அது செல்ஃப் ஆஃப் டூப்பிள் அப்படின்னு. சரி, அப்ப மெத்தட்ஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு லிஸ்ட்ல எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்கு. அதாவது லிஸ்ட் ஆஃப் அப்பெண்ட் கொடுக்கறது, லிஸ்ட்ல இன்சர்ட் கொடுக்கறது, எக்ஸ்டெண்ட் கொடுக்கறது, அண்ட் அஃப்கோர்ஸ் பாப் கொடுக்கறது, இது எல்லாமே நம்மளுக்கு லிஸ்டோட மெத்தட்ஸ். நம்ம இன்ன வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தோம், இதான் ஃபங்க்ஷன்ஸ் சொன்னோம். ஆமா, லிஸ்ட்ல நாம இந்த ஒரு வேரியபிள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வேரியபிளோட ஃபங்க்ஷன், வேரியபிள் இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி கால் பண்றோம். அதே சேம் இந்த அப்பெண்டுக்கும் நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அப்ப டூப்பிள்ல என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான டூப்பிள் கிளாஸ்க்குள்ள வந்துச்சுன்னா என்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒன் அண்ட் ஒன்லி திங் delete அப்படிங்கறதா இருக்கு. அண்ட் இதுல பல சில ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கன்காட்டினேஷன், ரிப்ளிகேஷன், சோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். சோ இது மாதிரி தான் நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு கிளாஸும் அதோட ஆப்ஜெக்டும் இனிஷியேட் ஆகுது. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம், இந்த எக்ஸாக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட்ஸை இனிஷியேட் பண்ண போறோம். ஓகே, அண்ட் மூணாவது விஷயமா இந்த கிளாஸ்ல நாம சில மெம்பர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் கொடுக்க போறோம். ஓகே, சோ இந்த மூணு விஷயத்தையும் நம்ம முடிச்சுட்டு அடுத்த ஃபர்தரா நான் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் வி ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் அ கிளாஸ். சோ இங்க கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட், நான் ஒரு நியூ கிளாஸ் அப்படின்னு ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்றேன். அண்ட் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நேம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வேரியபிள் நேம்ல என்ன மாதிரியான மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணோமோ, என்ன மாதிரியான ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோமோ, அதாவது
lower case a to z, upper case a to z இருக்கலாம், underscore இருக்கலாம், digits 0 to 9 இருக்கலாம். ஆனா digit firstல வரக்கூடாது, space இருக்கக்கூடாது. So இதெல்லாமே பார்த்தோம். சரி, okay. And next ஒரு சில methods இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா? So அந்த exact methodsக்காக நான் இங்க just method, ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நான் ஸ்பெசிஃபை பண்ண இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு செல்ஃப் மெத்தட் இருக்க போகுது. இதுக்குள்ளார நம்ம என்ன கொடுக்க போறோம்? ஓகே, நான் மெத்தட கால் பண்ணா ஜஸ்ட் சும்மா ஒரு பிரிண்ட் மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ அந்த விஷயம் தான் இங்க. This is a method. ஓகே, சோ இவ்வளவுதான் விஷயம். ஓகே ஓகே, யா ஃபைன். ஸோ எனக்கு இன்னொரு கொஸ்டின்ஸ் எனக்கு வருது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்டையும் டூப்பிளையும் நம்ம சொன்னோம் இல்லையா, அது எப்படி கிளாஸ் அப்படிங்கறத காமிக்கணும்னா, ஸோ ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா LI அப்படின்னு ஒரு லிஸ்ட நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். இதை ஸ்கொயர் பிராக்கெட்டா நான் கொடுத்தேன். இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ LIங்கிறது என்னது? ஓகே, அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ லிஸ்ட். இதை ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் இங்க சொல்றது பிரிண்ட் ஆஃப் the type of LI. நம்மளுக்கு என்ன கிடைக்குது? It is a class list. ஓகே, சோ இந்த கிளாஸ் லிஸ்டுக்குள்ளார நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் பார்த்தோம். சோ பாத்தீங்கன்னா இதே சேம் LI ஓட append அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, appending ஏதாவது ஒரு வேல்யூஸ் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணோம்னா, இப்போ LI நம்மளுக்கு என்ன இருக்கு? 2 அப்படிங்கிறது உள்ள இன்க்ளூட் ஆகுது. ஓகேங்களா? சோ இதுதான் மெத்தடாலஜி. Yeah, fine. Okay. So இப்போ let me just go on to the class. So இப்போ பாத்தீங்கன்னா கிளாஸ் நாம கிரியேட் பண்ணியாச்சு. நான் கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியேட் பண்ண போறேன். அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் நியூ கிளாஸ், அதாவது NC அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். இது எதோட ஆப்ஜெக்ட்? இந்த நியூ கிளாஸோட ஆப்ஜெக்ட் பா அப்படின்னா, சோ இந்த நியூ கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் வச்சுக்கிறேன். அண்ட் பாருங்க, இந்த கிளாஸை கால் பண்ணிட்டேனா? ஓகே, முடிஞ்சு. இப்போ இந்த கிளாஸுக்குன்னு ஒரு மெத்தடு. என்ன மெத்தட் பாத்தீங்கன்னா இந்த மெத்தட். ஏன்னா அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. நான் ஜஸ்ட் டாட் டேப் கொடுத்தோனே எனக்கு அந்த மெத்தட கால் ஆயிடுச்சு. சரி, இந்த மெத்தடையும் நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன வரும்? ஹலோ, திஸ் இஸ் அ மெத்தட். சரி, இப்போ நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் லைட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவோம். ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு வித்தவுட் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்ப அந்த மாதிரியான விஷயம் தான் இங்க நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப இதே வித் பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்னவாகும்? அந்த எக்ஸாக்ட் பேராமீட்டர் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணும் போதே பேராமீட்டர்ஸ் கொடுத்து பண்ணணுமா? அதுதான் இப்ப இங்க நம்ம பண்ண போறோம். லெட் வி ஜஸ்ட் டேக் த சேம் திங். இதே சேம் கிளாஸ் நியூ. ஓகேங்களா? சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு செல்ஃப் அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு அஃப்கோர்ஸ் செல்ஃபோட கலர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று நான் வைக்க போறேன். ஸோ அந்த கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் அப்படின்னு ஒரு கலர் வச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி செல்ஃபுக்கு சும்மா ஏதாவது ஒரு ஐடி மாதிரி. ஓகே, ஜஸ்ட் சும்மா ஒரு 2 வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 அப்படின்னு வச்சிடுறேன். ஓகே, இப்போ இங்க கவனிங்க, இந்த செல்ஃபுக்கு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இப்ப நம்ம எப்படி வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் ஆனோனே மேல டைட்டில் பார், மெனு பார் இதெல்லாமே டிஃபால்ட்டா வரணும் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரியான விஷயம் இந்த மெத்தட் நம்ம இனிஷியேட் பண்ண உடனே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் இந்த மெத்தட். ஓகேங்களா? சோ இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இப்போ என்னோட நியூ ஆப்ஜெக்ட் என்னது? NC1 ஒரு நியூ ஆப்ஜெக்ட். இது எதோட ஆப்ஜெக்ட்? அஃப்கோர்ஸ் நியூ கிளாஸோட ஆப்ஜெக்ட். இப்போ கவனிங்க, இதையும் நான் கால் பண்ணிடுறேன். சரி, இப்போ இந்த NC1க்கு எத்தனை மெத்தட்ஸ்? அஃப்கோர்ஸ் ப்ரீவியஸா இருந்த மாதிரி அதே ஒரு மெத்தட் தான். ஆனா கவனிங்க, இந்த இடத்துல இந்த மெத்தட நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இதுவும் எனக்கு வந்துருச்சு. ஆனா இதுக்குள்ளார ஒரு 2 வேரியபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஆக்சஸிங் த மெம்பர். இது வந்து பாத்தீங்கன்னா இதோட வேரியபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஒரு நிமிஷம் கவனிங்க, XC1 டாட் இந்த இடத்துல எனக்கு கலர் என்னது? ரெட். அதே NC1 நான் டாட் அண்ட் டேப் கொடுக்குறேன். எனக்கு ஐடி வருது. அந்த ஐடி டிஃபால்ட்டா 20ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் இனிஷியேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ டுவர்ட்ஸ் த சேம் பேராமீட்டர்ஸோட கொடுக்கலாம். ஓகேப்பா, எப்படி கொடுக்கலாம்?
அதாவது 1 செகண்ட் நான் திருப்பியும் அதே மாதிரியான இந்த கிளாஸை கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த கிளாஸ்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த மெத்தடுக்கு அதாவது ஃபங்க்ஷனுக்கு 2 விஷயமான வேரியபிள், ஒன்னு மை கலர், இன்னொன்னு மை ஐடி. இப்போ நான் இது என்ன பண்ண போறேன், நான் இங்க என்ன கலர் கொடுத்து இந்த மெத்தட கால் பண்றேனோ அது இங்க வரப்போகுது. நான் இந்த இடத்துல என்ன ஐடி கொடுத்து நான் இங்க கால் பண்றேனோ அப்போ இந்த ஐடி வருது. சோ இப்போ கவனிங்க, எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். அண்ட் என்னோட NC2 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இது எதோட ஆப்ஜெக்ட், இப்ப நியூவா கிரியேட் பண்ண கிளாஸோடதுப்பா. சரி, இந்த கிளாஸுக்கு நான் இங்க மெத்தட்ஸை கால் பண்ணி, அதாவது ஆப்ஜெக்ட் இது இந்த கிளாஸ் அப்படிங்கறத இனிஷியேட் பண்ணிட்டேன். இப்போ மெத்தட்ஸை கால் பண்ண போறேன். மெத்தட்ஸை கால் பண்ணணும் அப்படின்னா கவனிங்க, இந்த இடத்துல எனக்கு மெத்தட்ஸ்ங்கிறது கிளாஸ் மெத்தட் அப்படின்னு இங்க ஒண்ணுதான் இருக்கு. நான் வெறும் பெராமீட்டர் முன்னாடி மாதிரி கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்குள்ளார 2 பெராமீட்டர் அட்ரிபியூட்ஸ் இருக்கு. அதை நான் வேல்யூவைஸ் பண்ணியே ஆகணும். சரி, ஓகே. அதை இப்ப எப்படி கொடுக்கலாம், கவனிங்க, NC2 டாட் கிளாஸ் மெத்தட், இதுக்குள்ளார yellow அண்ட் ஒரு ஐடி எனிதிங் 25 கொடுத்துறேனே. ஓகே, ஸோ 25. ஸோ அஃப்கோர்ஸ் இது பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணின உடனே ஹலோ திஸ் இஸ் அ மெத்தட் வந்துருச்சு. அண்ட் அதே சமயத்துல NC2 ஓட ஆஃப்டர் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு கலர் அப்படிங்கிறது வருது, தட் இஸ் அன் yellow. அப்போ NC2 ஓட ஐடி என்னது, இட் இஸ் 25. ஓகேங்களா? சோ இதே மாதிரி நீங்க எத்தனை வேணாலும் இனிஷியேட் பண்ணிட்டு போகலாம். சரி, இப்போ இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அதாவது இன்ஸ்டன்ட், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இனிஷியேட் பண்ணும் போதேவும் எனக்கு இது மாதிரி இனிஷியேட் பண்ணணும். எப்படி, அதாவது ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தா அது லிஸ்ட், பெராந்தசிஸ் கொடுத்தா அது டூப்பிள். ஆனா இதுல இன்னொரு விஷயம், டூப்பிள்ல நீங்க சிங்கிள் அட்ரிபியூட்டா கொடுத்தீங்க அப்படின்னா, சாரி சிங்கிள் எலமெண்டா கொடுத்தீங்கன்னா ஒரு கமா கொடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ அது மாதிரி ஒரு விஷயத்த நீங்க இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அது எங்க பண்ணணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் கன்ஸ்ட்ரக்டார்ல தான் பண்ணி ஆகணும். ஓகே, அந்த கன்ஸ்ட்ரக்டாரை இங்க நாம சொல்றேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்டார். சரி, கன்ஸ்ட்ரக்டார் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க இன்னொரு விஷயம், கன்ஸ்ட்ரக்டார் அப்படிங்கும் போது நாம இனிஷியேட் பண்ணும் போதே வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா. சோ அந்த எக்ஸாக்ட் இனிஷியேட் பண்ணும் போதே வரணும் அப்படிங்கும் போது அதுக்கு பர்டிகுலரான மெத்தட் ஒண்ணு இருக்கு. அந்த எக்ஸாக்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சோ இதை நான் எகெயின் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க கன்ஸ்ட்ரக்டார்ல போட போறேன். ஸோ ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க, இது நம்மளோட கிளாஸ் அண்ட் இதுல அந்த இனிஷியேஷனை நான் இங்க கொடுக்க போறேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இனிஷியேஷனுக்கு நான் டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட் அப்படின்னு டபுள் அண்டர்ஸ்கோரோட இந்த வேரியபிள் நேம், சாரி இதோட மெத்தடை நான் இங்க கால் பண்றேன். அண்ட் இந்த நான் செல்ஃப் அண்ட் டுவர்ட்ஸ் திஸ் மை கலர் மை ஐடிய தூக்கி இதை இனிஷியேட் அப்படிங்கிற மாதிரியே வச்சிடுறேன். ஓகேங்களா? அப்ப இந்த மெத்தட்ஸ் என்ன ஆச்சுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த மெத்தடுக்கு பதிலா நம்ம இனிஷியேஷனை கொடுத்துட்டோம். ஓகேங்களா? சோ இனிஷியேஷனை இங்க கொடுத்துட்டோம். ஓகே, நான் இந்த இண்டென்டேஷனை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் தி இண்டென்டேஷன். ஓகே, சோ இது இண்டென்டேஷன். ஓகே, சோ இந்த இடத்துல இனிஷியேட் பண்ணும் போதே நீங்க மை கலர் மை ஐடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. எப்போ கிளாஸ் கிரியேட் பண்ணும் போதே, கிளாஸ் இனிஷியேட் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட நம்ம இனிஷியேட் பண்ணும் போதே எனக்கு மை கலர் மை ஐடியோட கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நான் இங்க இனிஷியேட்ல கொடுத்திருக்கேன். அப்ப மெத்தட்ஸ் என்னாச்சு, ஆமா அதுதான் இப்ப இங்க வரப்போகுது. சோ அந்த எக்ஸாக்ட் மெத்தட்ஸ் எது வேணாலும் இருக்கு இல்லையா. சோ நான் இங்க வந்து டிஸ்பிளே அப்படின்னு கொடுக்க போறேன். சரி, டிஸ்பிளே அஃப்கோர்ஸ் இது எதோடது, இந்த செல்ஃப் கிளாஸோடது. அதனால கண்டிப்பாக செல்ஃப் அப்படிங்கிற ஒரு பெராமீட்டர் நம்ம இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல செல்ஃப் டாட் கலரை கொடுக்க போறேன் ஒன்னு. அண்ட் அதே மாதிரி பிரிண்ட் செல்ஃபோட ஐடி.
இது நியூ கிளாஸ். சரிங்களா? சரி, இப்ப இந்த நியூ கிளாஸ கவனிங்க. நம்ம ப்ரீவியஸா லைட்டா ஒரு மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம்? கிளாஸை கிரியேட் பண்ணோம். அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் இனிஷியேட் பண்ணோம். நம்ம பேராந்தசிஸ்ல ஒண்ணுமே கொடுக்கல. மெத்தட்ஸை கால் பண்ணோம். பேராந்தசிஸ்ல ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா அதே சேம் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இனிஷியேட் பண்ணும் போதே நம்ம செல்ஃபா இந்த மாதிரியான ஒரு வேல்யூஸை ஸ்பெசிஃபை பண்ணினோம். சோ அதுல நம்மளுக்கு வேரியபிள்ஸ், அதாவது மெம்பர்ஸை கால் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூஸ் வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மெத்தட்ஸுக்கு 2 மெம்பர்ஸ் நாம கொடுத்திருக்கோம். அதாவது அந்த எக்ஸாக்ட் மெம்பர்ஸ இங்க நாம இனிஷியேட் பண்ணிருக்கோம். சோ அதனால மெத்தட்ஸ்ல நாம பேராமீட்டர் பாஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம எப்படி இனிஷியேட் பண்ணிருக்கோம்? கன்ஸ்ட்ரக்டர் மூலமா இனிஷியேட் ஆகும் போதே கலர் அண்ட் ஐடி வரப்போகுது. இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இங்க பாருங்க, என்னோட NC3ல என்னோட NC3 அப்படிங்கிற ஒரு விஷயம், இதுல நியூ கிளாஸ் அப்படின்னு நான் கொடுக்க போறேன். இந்த நியூ கிளாஸ் வெறும் parenthesis மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா no it is not. ஓகேங்களா? சோ கிளாஸ் இப்போ இனிஷியேட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இந்த இடத்துலயே நாம இனிஷியேட் பண்ணும்போதே என்ன பண்ணணும்? நாம கிளாஸோட வேரியபிள்ஸ், அதாவது மெம்பர்ஸ கொடுத்தாகணும். ஓகேங்களா? சோ இங்க மெம்பர்ஸ கொடுக்கலாம். பர்பிள் அண்ட் இங்க 30 அப்படிங்கிற ஒரு ஐடி. ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். சரி, இப்போ இதுல மெத்தட்ஸ், ஆமா நம்மளுக்கு தான் ஆல்ரெடி ஒரு மெத்தட் வச்சிருக்கோமே. என்ன மெத்தட் வச்சிருக்கோம்? ஞாபகத்துல வச்சுக்கோங்க, டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடு. இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு 2 மெம்பர்ஸ்க்கான வேல்யூ வரும். ஒன்னு கலர் பர்பிள், இன்னொன்னு ஐடி 30. ஓகேங்களா? ஃபைன். சரி, இப்போ இன்ன வரைக்கும் நாம இந்த மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு மெத்தட்ஸ் அப்படிங்கறத நாம சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நாம எப்படி ஃபங்க்ஷன்ஸ்ல இந்த மாதிரி குளோபல் அண்ட் லோக்கல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோமோ, இந்த இடத்துலயும் அந்த மெம்பர்ஸ்ல 2 விதமான விஷயம் இருக்கு. ஒன்னு கிளாஸ் மெம்பர், இன்னொன்னு இன்ஸ்டன்ட் மெம்பர். சரி, அதே மாதிரி நாம இங்க வேற ஒரு விஷயத்த பார்க்கலாமா? சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத நான் திருப்பியும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இது என்னோட கிளாஸ். எனக்கு இந்த இடத்துல ஒரு இனிஷியேஷனை நான் கொண்டு வர்றேன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு மெத்தட்ஸ வச்சிருக்கேன். இப்போ கவனிங்க, நான் ஒரு வேரியபிள், என்ன வேரியபிள்? எத்தனை ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற வேரியபிள். இது உள்ள இருக்கிற ஆக்சுவலா இதுதான் நம்மளோட கிளாஸோட வேரியபிள். இந்த எக்ஸாக்ட் வேரியபிளை நம்ம கால் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இன்ஸ்டன்டா ஒர்க் ஆக போகுது. சரிங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா நான் இனிஷியேட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணும்போது 0ன்னு கொடுத்துறேன். சோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது இனிஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன்கிரிமெண்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இனிஷியேட் ஆகுறது எங்க ஆகுது? இந்த இடத்துல இனிஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆகணும் இல்லையா? சோ அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இங்க நான் இன்க்ளூட் பண்ண போறேன். என்னது? ஒவ்வொரு டைமும் இந்த நியூ கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இனிஷியேட் பண்ணும்போது இந்த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எனக்கு என்ன ஆகணும்? இன்கிரிமெண்ட் ஆகணும். 1 by 1 இன்கிரிமெண்ட் ஆகணும். ஓகேங்களா? சோ இப்போ பிரிண்ட்னு ஒண்ணு கொடுத்தோமா? சரி, அதை கொடுத்துருவோம். சோ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு மெத்தட நான் கொடுக்கறேன். என்ன? ஹவு மெனி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு இல்லையா? சோ ஆப்ஜெக்ட்ஸ். சோ இதுக்கு செல்ஃப் என்னாச்சு? தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல நாம இன்ஸ்டன்டோட விஷயத்தை தான் நாம இங்க கொண்டு வர போறோம். அதனால இதுதான் நம்மளுக்கான கிளாஸ் மெத்தட்ஸ். வேற இதுல நம்மளுக்கு இன்ஸ்டன்ட கொண்டு வர்றதுக்கு. ஓகேங்களா? சோ பிரிண்ட் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? சோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை அப்படிங்கிறது வரப்போகுது. சோ லெட் ஐ ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்லயே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சோ என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டக்குன்னு வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இங்க கால் பண்ணலாம். ஆனா நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், எந்த நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்? ஆக்சுவலா இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட தான் நான் இங்க கால் பண்ணி ஆகணும்.
ஓகேங்களா? சரி, இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது NC5. ஓகே, இந்த இடத்துல நியூ கிளாஸ். அஃப்கோர்ஸ் கிளாஸை இனிஷியேட் பண்ணும் போதே நம்ம கொடுக்கணும். என்ன கொடுக்க போறேன்? let I just green and ID வந்து 35 கொடுத்துறேன். ஓகே, சரி, இப்போ NC5 ஓட என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு டிஸ்பிளே. ஓகே, இந்த மெத்தட்ஸ் நம்மளுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா green and 35 அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. அண்ட் அதே சமயத்துல நாம NC5 அப்படின்னு சொல்லி நம்மனால வேற ஷோ ஆப்ஜெக்ட்ஸை நம்ம இங்க போட முடியாது. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நியூ கிளாஸோட ஷோ ஆப்ஜெக்ட்ஸ் போடணும். ஓகேங்களா? நியூ கிளாஸோட ஷோ ஆப்ஜெக்ட் போடணும். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன வருது? ஆக்சுவலா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட். சரி, இன்னொரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடுவோமா? ஸோ NC6 அண்ட் இதுல வந்து நியூ கிளாஸ் அண்ட் நான் மேல என்ன கொடுத்தனோ அதே இங்க கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பிங்க் கலர் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். அண்ட் இங்க 40. ஓகேவா? ஓகே, ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இப்போ NC6. ஓகே, NC6ல டிஸ்பிளே கொடுக்கிறோம். என்ன டிஸ்பிளே ஆகுது? பிங்க் அண்ட் 14 வருது. அதே நியூ கிளாஸோட ஷோ ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தோம்னா இப்போ எத்தனாவது ஆப்ஜெக்ட்? 2வது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஓகேங்களா? சோ இத வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், இட்ஸ் பாசிபிள். அதுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டிரேட்டர். ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க ஒரு இட்டிரேட்டரை கொடுத்துடலாம். சரி, இந்த இட்டிரேட்டர் என்ன பண்ண போகுது பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி நாம ஆப்ஜெக்ட அதாவது கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் இனிஷியேட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வந்து இனிட் அப்படிங்கிற மாதிரி மெத்தட்ஸ கால் பண்றோமோ, இந்த இடத்துல நம்மளுக்கு 2 விதமான மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு இட்டிரேஷன், இன்னொன்னு நெக்ஸ்ட். இது என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, த சேம். அதே நாம வேர்ட் டாக்குமெண்ட்டை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஃபர்ஸ்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்க நியூவா கிரியேட் பண்றீங்க. என்ன உங்களுக்கு நேம் வரும்? நியூ வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று வரும். எகெயின் திருப்பியும் ரைட் கிளிக் பண்ணி இன்னொரு வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்க கொடுக்குறீங்க. நேம் எல்லாம் எதுக்குமே கொடுக்க போறது இல்ல. இந்த இடத்துல செகண்டா இன்னொரு வேர்ட் டாக்குமெண்ட் கொடுக்க போறீங்க. அப்ப அந்த கிரியேட் பண்ண போறீங்க. அப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும்? ஆல்ரெடி நியூ வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு. அப்போ இது என்ன வரும்? நியூ வேர்ட் டாக்குமெண்ட் இங்க பிராக்கெட்ல 1. இப்ப திருப்பி இன்னொன்னு வந்துச்சா? நியூ வேர்ட் டாக்குமெண்ட் 2. சோ இப்ப என்ன அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் இட்டிரேஷன் அதுவா இன்கிரிமெண்ட் ஆகிட்டே போகுது. சோ அப்ப நெக்ஸ்ட் என்ன வரணும்? இதோட நெக்ஸ்ட் 1, அப்ப இதோட நெக்ஸ்ட் 2 அப்படி வரணும். அப்படிங்கறது தான் நாம இட்டிரேட்டர் மூலமா நாம இங்க சொல்ல போறோம். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க பர்டிகுலர் எம்ப்ளாயி ஒன்னு போடுவீங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க எம்ப்ளாயிஸை இன்க்ளூட் பண்ண நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல அந்த எக்ஸாக்ட் இட்டிரேட்டர் மூலமா நீங்க ஆட்டோ ஜெனரேஷனா ஆட்டோ இன்கிரிமெண்டல் ஆஃப் அந்த ஐடியை கிரியேட் பண்றீங்க. சோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனிஹவ் இந்த இட்டிரேட்டர் மட்டும் ஒரு டைம் இன்னைக்கு பார்த்துடலாம். சோ பாத்தீங்கன்னா let we just have ஒரு ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட் மாதிரி நம்ம இப்ப வாங்கிக்கிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா கெட் ஈவெண்ட், ஏதாவது ஒரு ஈவெண்ட். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்? I just define it. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நாம இனிஷியேட் பண்றோம், தட் இஸ் இட்டிரேஷன். சோ டபுள் அண்டர்ஸ்கோர் இட்டிர் டபுள் அண்டர்ஸ்கோர் அண்ட் இதுக்குள்ளார செல்ஃப். ஆச்சா? ஓகே, இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ளார நாம செல்ஃபா ஐடி ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு கிரியேட் பண்ண போறோம். செல்ஃப் ஐடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஐடின்னு நான் ஒண்ணு கொடுத்துக்கிறேன். இதுல ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து 1ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சிடறேன். சரிங்களா? சோ இதையும் நான் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸோ ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த செல்ஃபை ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் எனக்கு மெயினான விஷயம்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி டபுள் அண்டர்ஸ்கோர் நெக்ஸ்ட் டபுள் அண்டர்ஸ்கோர். இதுலயும் அதே சேம் தான் செல்ஃப். ஓகே, ஸோ இங்க நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூவா நம்மளுக்கு ஒரு ஐடி வரப்போகுது. இந்த நியூ ஐடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்ஃப் டாட் ஐடிய செக் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறமா இந்த செல்ஃப் டாட் ஐடியோட பிளஸ் 1, அதாவது 1 by 1 நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும்னா 1. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ரிட்டர்ன் நியூ ஐடி. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி, இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஈவெண்ட்டை கெட் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் ஈவ் அப்படின்னு நீங்க போட்டுறேன். 1 செகண்ட், கெட் ஈவ். ஓகே, இதுல எதோட கிளாஸ்? கெட் ஈவெண்ட் அப்படிங்கிற கிளாஸ். ஸோ கெட் ஈவ்ங்கிறது ஆப்ஜெக்ட், கெட் ஈவெண்ட் அப்படிங்கிறது கிளாஸ். ஸோ இதுல நம்மளுக்கு இட்டிரேட்டர், எதோட இட்டிரேட்டர்? அஃப்கோர்ஸ் இந்த ஈவோட இட்டிரேட்டர். ஓகே, அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நாம இட்டீர் ஆஃப் இந்த கெட் ஈவை இங்க கொண்டு வந்துடுறேன். ஸோ இது இஸ் ஜஸ்ட் அ வேரியபிள் தான். ஓகேங்களா, ஸோ கெட் ஈவ் இட்டீங்கிறது வேரியபிள். அண்ட் இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆக போகுது? அதாவது நெக்ஸ்ட் ஆஃப் இந்த இட்டிரேட்டர் வேல்யூபிள் நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ கவனிங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி 1 இருக்கு. இப்போ 1 + 1 இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். எப்படி 1 + 1 இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம்? ஜஸ்ட் இதை மட்டும் நான் இப்போ கால் பண்றேன். என்ன ஆகுது? 2. திருப்பியும் எகெயின் அதை நான் கால் பண்றேன். இப்போ 3. எகெயின் நான் கால் பண்றேன் 4. இப்போ இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் வேல்யூவை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு. நான் வேற மாதிரி இப்ப கொடுக்கறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறேன்? இந்த இடத்துல 1 இல்ல 2ன்னு ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி இங்க 2 வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். சரிங்களா, இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நான் வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுது? நம்மளுக்கு 2 வரணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 வருது. இப்போ இதை மட்டுமே நான் பிரிண்ட் பண்ண போறேன். அப்ப அடுத்த ஈவெண்ட் என்ன? நாம இங்க கொடுத்திருக்கிற +2. அப்ப ஐடி வந்து நம்மளுக்கு 2 இன்க்ரிமெண்ட் ஆக போகுது 4. இப்ப திருப்பியும் கொடுக்கறேன் 6. இப்ப திருப்பியும் கொடுக்கறேன் 8. ஸோ இதுதான் இட்டிரேட்டர் அண்ட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஓகேங்களா, ஸோ ஹோப் ஐ திங்க் ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதோட கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல இன்னொரு விஷயமா நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைண்ட்லி ஒரு லைக் போட்டுடுங்க. அண்ட் யாருக்கு இந்த எக்ஸாக்ட் வீடியோ போய் சேரணுமோ ஒரு ஷேர் போட்டுடுங்க. அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா அடுத்து ஒரு புது சீரீஸ் நம்மளுக்கு வரப்போகுது. அது என்ன சீரீஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அஃப்கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சேனல் இருக்கு. ஸோ சேனல்ல போனீங்கன்னா இட் வுட் பி டிஸ்பிளே. ஓகேங்களா, ஸோ இன்னொரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.